ஆனா திடீர்னு பார்த்தா சினாரியோ மாறுது. நிர்மலா சீதாராமன் நாளைக்கு தூத்துக்குடிய பார்வையிட வர்றாங்க. திடீர்னு இந்த மாற்றத்துக்கு என்ன காரணமா இருக்கும்? ஓட்டு வங்கி அரசியல் தான் காரணம். நிர்மலா சீதாராமனோட பேட்டி என்பது தென் மாவட்டங்கள், பாதிப்புக்குள்ளான தென் மாவட்டங்களில் கோபத்தை தான் ஏற்படுத்தியது. நாங்க என்ன ஏடிஎம்மா அப்படின்னு கேட்கறது பெரிய தவறு. ஏடிஎம் தான் அவங்க. இப்ப அந்த மோதல் கனிமொழி வர்சஸ் நிர்மலா சீதாராமன் அப்படின்னு மாறுமோ? எம்பி சீட்டுக்கு போட்டி போடாவிட்டாலும் சவுத் மெட்ராஸ்ல இருக்கிற எம்எல்ஏ சீட்டு, மயிலாப்பூர் மாதிரியான எம்எல்ஏ சீட்டுக்கு போட்டி போட்டு 2026 முதலமைச்சர் முகமாக நிறுத்தப்படலாம். நிர்மலா சீதாராமனை முதல்வர் முகமாக கொண்டு வரும்போது வாக்கு வங்கி அரசியல்ல அது பாதிப்பு ஏற்படுத்தாதா? இதுவரைக்கும் நிதியமைச்சர்கள் இன்பமா இல்லைங்கிறது தான் 2023 வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப நிர்மலா சீதாராமனோட அந்த பாடி லாங்குவேஜ், போஸ்டர் இதெல்லாம் மாறணும். தமிழ்நாட்டுல அந்த பருப்பு வேகாது. தமிழக பாஜக தலைவராக நிர்மலா சீதாராமன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? தேசிய அரசியல்ல இருந்த முருகனை இங்க தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுக்கு தலைவராக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தேசிய அளவில் இருக்கிற நிர்மலாவை தமிழ்நாடு பாரதிய ஜனதா முகமாக மாற்றலாம். பாஜகவும் திமுகவும் தேர்தலுக்கு பிறகு கூட்டணி வச்சுக்குவாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு இல்லைன்னு பதில் சொல்ல முடியாது. நடக்கலாம். ஏன்னா நாளைக்கு ஒரு 10% பங்கு வேணும். சரி, திமுக 35 எம்பி இருக்குன்னா அவங்களும் வெக்கமே இல்லாம இங்க ஆதரவு கேட்பாங்க. பொருந்தா கூட்டணி, எலியும் தவளையுமா நாங்க தேர்தல் கணத்துல குதிச்சோம். எலி தரைக்கு இழுத்துது, தவளை தண்ணிக்கு இழுத்துது. இது கலைஞர் சொன்ன உதாரணம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த வெள்ள நிவாரணம் தொடர்பா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழக அமைச்சர் உதயநிதிக்கும் நடந்த வார்த்தை மோதல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் திடீர்னு பார்த்தா சினாரியோ மாறுது. நிர்மலா சீதாராமன் நாளைக்கு தூத்துக்குடிய பார்வையிட வர்றாங்க. அதே மாதிரி மோடி அவர்கள் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு பேசுகிறாரு. மத்திய அரசின் அதிகாரிகள் தமிழக அரசின் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. திடீர்னு இந்த மாற்றத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஓட்டு வங்கி அரசியல் தான் காரணம். அதாவது பாதிப்புக்குள்ளான மக்களை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்கிற அக்கறை இருப்பதாக தெரியவில்லை. தென் மாவட்டங்கள்ல பிஜேபிக்கு ஓட்டு வங்கி இருக்கு. குறிப்பா தென்காசி முதல் நாகர்கோவில் வரைக்குமான ஒரு பகுதி பாரம்பரிய ஓட்டு வங்கி. அந்த காலத்துல இந்து முன்னணியோட பெரிய தலைவர் பிதாமகர் தானுலிங்க நாடார் அவரெல்லாம் எனக்கு பத்திரிகை காலத்துல ரொம்ப பரிச்சயம். தேசிய கட்சிகளுக்கு எப்போதுமே அந்த பகுதியில செல்வாக்கம் அதிகம். அது காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும். தமிழிசை அவர்கள் தூத்துக்குடியில் போன முறை போட்டி போட்டு வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் ஒரு கணிசமான வாக்கு வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் சேர்த்துதான் நம்ம கணக்கில் எடுக்கணும். திருநெல்வேலி மாவட்டத்திலையும் பிஜேபிக்கு ஓட்டு வங்கி இருக்கு. சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்டம் உள் கிராமங்களுக்கு போகும்போது அங்க பிஜேபி ஓட்டு வங்கி இருக்கிறதா தான் நான் உணர்ந்தேன். ஏன்னா கிராமங்கள்ல அந்த கொடி கம்பங்கள் இருக்கு. அதை பார்த்தா நம்ம ஓரளவுக்கு ரீசனபிளா கெஸ் பண்ணலாம் எந்த அளவுக்கு இங்க ஆக்டிவா இருக்காங்க. ஒரு சின்ன கிராமத்துல ஒரு கட்சியோட கொடிக்கம்பம், அது கொடிக்கம்போம்னா ஒரு கம்பியெல்லாம் போட்டு கீழே பவுண்டேஷன் எல்லாம் போட்ட ஒரு பக்காவான கொடிக்கம்பம். அப்படி நிறைய என்னால் பார்க்க முடிந்தது. எனவே ஒரு வகையான ஓட்டு வங்கி இருக்கிறது. வெற்றிக்கு உதவுமா உதவாதாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா மக்களை பார்த்துக்கிட்டா அந்த ஓட்டு வங்கி இல்லாம போயிடும். இப்போ நிர்மலா சீதாராமனோட பேட்டி என்பது தென் மாவட்டங்கள், பாதிப்புக்குள்ளான தென் மாவட்டங்களில் கோபத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. அது என்னோட நண்பர்களும் சொன்னாங்க. என்னாலே அது கண்கூட உணர முடியுது. அவர்கள் குறிப்பிட்ட பல பகுதிகளில் உண்டான சாத்தன்களும் நான் பள்ளி இறுதி வரை படித்த ஒரு ஊர் கிராமம். அங்க நாங்க டூரிங் டாக்கீஸ் அதெல்லாம் நடத்திட்டு இருந்தோம். இதெல்லாம் வே பேக் இன் 60. எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பாதிப்பு உள்ளான மக்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும். அப்போ டெல்லி தான் உதவி செய்ய முடியும். நாங்க என்ன ஏடிஎம்மா அப்படின்னு கேட்கறது பெரிய தவறு. ஏடிஎம் தான் அவங்க. ஏன்னா நம்ம எல்லா வருமானம், வரி எல்லாமே அங்கதானே போகுது. அப்ப ஏடிஎம் மாதிரி பணம் அங்கதானே இருக்கு. நம்ம தானே ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்க முடியும். வேற வழியே கிடையாது. நான் என்ன ஏடிஎம்மா அப்படிங்கிற அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள், அவர்களோட உடல் மொழி, இது எல்லாமே கொஞ்சம் ஆணவமாகத்தான் மக்கள் உணர்ந்தார்கள். பலரும் அப்படித்தான் நினைச்சாங்க. நிவாரணம் சரியா செய்யல, இப்படி மாநில அரசை குற்றம் சாட்டுறது, இது வேணா அரசியல் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த நிவாரணத்துக்கு பணம் வேணும்னு கேட்கும்போது நாங்க யாருக்குமே அறிவிச்சதே இல்லை. தேசிய பேரிடரா ஏன் அறிவிக்கல? நீங்க அறிவிச்சுக்க வேண்டியதானே. அதுல என்ன தவறு இருக்கு? தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டமே 2005 தான் வருது.
இவங்க 2004 சுனாமியை உதாரணமா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் 2014-15 குஜராத்ல ஆந்திரால வந்ததெல்லாம் வந்து ஒரு சீரியஸ் பேரிடர்னு அறிவிச்சிருக்காங்க. தேசிய பேரிடர்னு அறிவிக்காட்டாலும் தேசிய பேரிடர் ஏன் அறிவிக்கணும்னா அதுக்கு தனி முகமை இருக்கு, பணம் இருக்கு. மாநிலங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுது, மத்திய அரசும் பெரிய அளவுல கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதுல இருந்து முழு நிவாரணத்துக்கு பணம் கிடைக்கும். இது போக சுற்றுப்புற சூழலை வந்து நிரந்தரமாக மாற்றுகிற எல்லா பேரிடர்களுமே தேசிய பேரிடர்கள் தான். தூத்துக்குடி பக்கத்துல பெய்த அந்த வரலாறு காணாத மழை வந்து அங்க வந்து சுற்றுப்புற சூழலையே மாற்றி அமைத்திருக்கிறது. நீங்க நிவாரணம் கொடுத்து மக்களை எல்லாம் மீட்டெடுத்து 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு அதை நிவர்த்தி பண்ண முடியாது. அது கண்டிப்பாக வந்து தேசிய அளவுல அந்த விற்பனர்கள் சில நேரங்கள்ல அகில உலக அளவுல கூட விற்பனர்கள் தேவைப்படும். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் நிதியமைச்சர், அதுவும் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இவ்வாறு பேசும்போது அது வந்து எதிர்ப்புணர்வை தோற்றுவித்தது. என்னுடைய நண்பர்கள், உளவுத்துறையில இருக்கிற நண்பர்கள் அப்படித்தான் வந்து உளவுத்துறை மத்திய அரசுக்கு தகவல் கொடுத்ததாக கூறுகிறார்கள். அதுக்கு பிறகுதான் வந்து ரொம்ப சுதாரிச்சுக்கிட்டு அது இருக்கிற ஓட்டு வங்கி, அந்த ஓட்டு வங்கி இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு தமிழிசை, நாளைக்கு வந்து நிர்மலான்னு ஒரு பெரிய படையெடுப்பு நிகழ்கிறது. 2019 தேர்தல்ல தூத்துக்குடியில தமிழிசை போட்டியிட்டாங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப அந்த மோதல் கனிமொழி வர்சஸ் நிர்மலா சீதாராமன் அப்படின்னு மாறுமோ? கனிமொழி வந்து தூத்துக்குடியில கண்டிப்பா போட்டியிடுவாங்க. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட இந்த பெருமழை பாதிப்பு துவங்கியதிலிருந்து நேற்று வரைக்கும் கூட அங்கதான் முகாமிட்டு இருந்தார்கள். நிர்மலா சீதாராமனை பொறுத்தவரையில் அவர்கள் சவுத் மெட்ராஸ் என்றுதான் நான் கேள்விப்பட்டேன். அதாவது இதுல வந்து மாநில அரசியலுக்கு வர வேண்டும் என்பதில் தமிழிசை குறியாக இருக்கிறார்கள். மாநில அரசியல்னா எங்க போட்டியிடுவது? அப்போ பிஜேபிக்கு ஆதரவான தொகுதினா கணமுடிட்டு சொல்லக்கூடிய தொகுதி வந்து கண்டிப்பாக நாகர்கோவில். அங்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா பொன்னர் இருக்காரு. கோயம்புத்தூர் பகுதியில வெற்றி தோல்விங்கிறது நிச்சயம் கிடையாது. அதே மாதிரி வந்து தூத்துக்குடியில கனிமொழி போட்டி போட்டா வெற்றி கொஞ்சம் கடினம். திருநெல்வேலியிலையும் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது போக சவுத் மெட்ராஸ், நிர்மலா வந்து சவுத் மெட்ராஸ் சூஸ் பண்ணுவாங்கன்னு தான் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். ஏன்னா அது பிராமண ஓட்டு வங்கி இருக்கு ஒண்ணு. அது போக ஏற்கனவே வந்து மயிலாப்பூர் எம்எல்ஏ தொகுதியில மைத்ரேயன், பிராமண வேட்பாளர் மைத்ரேயன் அதிமுக சார்பாக நிற்கும் போது அவரை வந்து பிஜேபி வேட்பாளர் லட்சுமணன் தோற்கடிச்சிருக்காரு. இது பழைய வரலாறு. அங்க ஒரு 20 வருஷமா அவங்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. எனவே ப்ராபபிளி அவங்க வந்து சவுத் முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு மயிலாப்பூர் அந்த ஏரியாக்கள்ல போய் நிர்மலா சீதாராமன் காய்கறி கடையில எல்லாம் போய் காய்கறி எல்லாம் வாங்கி அது ஒரு பெரிய படக்காட்சியா சித்தரிச்சு பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணாங்க. நடுவுல வந்து அண்ணாமலை பிரச்சனை வந்தப்ப, அதாவது பிஜேபி அதிமுக உறவு கசந்தப்ப நிர்மலா சீதாராமன் தான் பெரிய அளவுக்கு விளம்பரப்படுத்தப்பட்டார்கள். அண்ணாமலையெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சது, நிர்மலா சீதாராமன் தான் இனிமேல் வந்து தமிழ்நாடு இன்சார்ஜ் ஆக போறாங்க, அண்ணாமலை அவருக்கு தான் ரிப்போர்ட் பண்ண போறாங்கன்னு வந்து ஊடகங்கள்ல வந்து செய்தியாக வெளிவந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அது அப்படியே கிணற்றில் போடப்பட்டது. மீண்டும் அண்ணாமலை தான் ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு வந்தாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருப்பி அண்ணாமலையை வந்து கொஞ்சம் பின்னாடி ரிவர்ஸ் அடிக்கிறாரு. தெலுங்கானால சரியான முறையில பெரிய வெற்றி கிடைக்கல. அண்ணாமலையின் ஞான குருக்கள் வந்து கர்நாடகத்தை உள்ள ஞான குருக்கள் எல்லாம் ரொம்ப பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இதெல்லாம் சேர்ந்து அண்ணாமலைக்கு அந்த பிஜேபி அரசியல்ல ஒரு வகையான செல்வாக்கு குறைவை காட்டுகிறதுன்னு நான் யூகிக்கிறேன். இது என்னோட யூகம் தான். அந்த இடத்துல நிர்மலா சீதாராமன் வந்து எம்பி சீட்டுக்கு போட்டி போடாவிட்டாலும் சவுத் மெட்ராஸ்ல இருக்கிற எம்எல்ஏ சீட்டு, மயிலாப்பூர் மாதிரியான எம்எல்ஏ சீட்டுக்கு போட்டி போட்டு 2026 முதலமைச்சர் முகமாக நிறுத்தப்படலாம் அப்படின்னு தான் என்னுடைய நண்பர்கள் கூறுகிறார்கள். குறிப்பா RSS நண்பர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து 2026 இல்லைன்னு தான் தொடர்ந்து அதிமுக சொல்லுது. நாளைக்கு வந்து அவங்களோட செயற்குழு பொதுக்குழு கூட்டம், எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் ஆன பிறகு நடக்கிற முக்கியமான கூட்டம். கண்டிப்பா மழை வெள்ள பாதிப்பு பற்றிய மிக கண்டன தீர்மானம் இருக்கும். பிஜேபிக்கு எதிராக தீர்மானம் இருக்கா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனாலும் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி இல்லை என்றாகும் போது 2024 ஒரு குறிப்பிடத்தகுந்த ஓட்டு வங்கியை பிஜேபி பெறும் என்பது அவர்கள் நம்பிக்கை. நானும் கூட அப்படிதான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து 10-15% குறையாம ஓட்டு வங்கி இருக்கும். அப்ப அதை பில்டப் பண்றதுக்கு அடுத்த 2 வருஷம் டைம் இருக்கு. அந்த 2 வருஷம் டைம்ல வந்து அதிமுக பிஜேபி 2 கட்சியுமே வந்து ஊழல் கட்சிங்கிற முத்திரையை தொடர்ந்து குத்துவாங்க. அப்ப ஊழலுக்கு மாற்று பிஜேபி, ஏன்னா அது அண்ணாமலையோட ஸ்லோகனும் அதுதான். அப்படின்னா ஊழலே இல்லாத ஒரு கட்சி பிஜேபி தான். ஒருவேளை 2024 பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்து நிர்மலா சீதாராமன் முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சர் முகம். அப்போ திமுக முதலமைச்சர் முகம், அதிமுக முதலமைச்சர் முகம்
நிர்மலா சீதாராமன் என்கிற முதலமைச்சர் முகம். இதுக்கான ஒரு போட்டியாக அது அமையும். இது பாரதிய ஜனதா எதிர்கால திட்டமாக இருக்கும் என்பது எனது கருத்து. முதல்வர் முகமாக நிர்மலா சீதாராமன் நிறுத்தப்படலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பாஜக அதிமுக கூட்டணி முறிஞ்சு போனதுக்கு அண்ணாமலை தான் காரணம் சொல்லி கட்சிக்குள்ளேயே அவர் மேல அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில தமிழக பாஜக தலைவராக நிர்மலா சீதாராமன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? தேசிய அளவுல தேசிய அரசியல் இருந்த முருகனை இங்க தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுக்கு தலைவராக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தேசிய அளவுல இருக்கிற நிர்மலாவை தமிழ்நாடு பாரதிய ஜனதா முகமாக மாற்றலாம். ஆனால் பிஜேபி ஒரு 225 சீட்டு 250 சீட் எடுத்து ஒரு கூட்டணி அரசு அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தால், எது எப்படி இருந்தாலும் வட இந்தியாவில் இருக்கிற முக்கிய மாநிலங்கள்ல பிஜேபியோட ரீச்ங்கிறது 40%. அதுல மாற்று கருத்தை நம்ம வைக்க முடியாது. எனிவேர் பிட்வீன் 38 to 40. திரு நரேந்திர மோடி அவர்களே நேற்று முன்தினம் நடந்த பிஜேபி முக்கியஸ்தர்கள் கூட்டத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஓட்டு வங்கியை 50% உயர்த்தணும். ஏனென்றால் 38-40% எதிர்கட்சிகளோட கூட்டணி ஒரு வேட்பாளரை நிறுத்தி அவங்க 45% ஓட்டு வாங்கினா கூட தோல்வி வந்துடும். அதனால 50% உயர்த்தணும், அதுதான் டார்கெட். அப்ப 50% உயர்த்துறதுக்கு வழி என்ன? ஏற்கனவே இருக்கிற கோர் ஓட் பேங்கான இந்து ஓட்டு வங்கியில 80% நம்ம வாங்கணும். இப்ப ஆவரேஜா 60-65% இந்து ஓட்டு வங்கி பிஜேபி கிட்ட இருக்கு. அதை 80ஆக உயர்த்தினால் சராசரி 50,000 அப்படிங்கிற ஒரு கணக்கோட தான் அவரு பேசினாரு. அது ஓப்பனாவும் சொன்னாரு. முதல்ல அவங்க ஆரம்பத்துல அத்வானிக்கு இன்வைட்டே பண்ணல, ஜோஷிக்கும் பண்ணல. அது ஒரு சலசலப்பான உடனே இமிடியேட்டா மீண்டும் ஒரு முறை போய் அவர்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தார்கள். இப்படி பிஜேபி தங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகளை எல்லாம் களையிற முயற்சியில இருக்கு. குறிப்பா வட மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், பீகார், உத்தரகாண்ட், இப்ப தேர்தல் நடந்து முடிந்த இந்த மாநிலங்கள், இப்படிதான் பிஜேபிக்கு 150 முதல் 200 இடங்களை கொடுக்கக்கூடிய மாநிலங்கள். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அங்க ஓட்டு வங்கியை உயர்த்தணும் என்கிற அந்த முனைப்பு தெரியுது. அப்போ பிஜேபி அவங்களுடைய எய்மான 300 சீட்டுக்கு போக முடியாம போனாலும் 250 சீட் எடுத்தா கூட பிற கட்சிகளோட ஆதரவோட கூட்டணி அரசு அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கூட்டணி அரசு அமைந்தால் ஒரு முக்கிய பதவியை வேற கூட்டணிக்கு தான் விட்டு கொடுக்க முடியும். உதாரணமாக நிதியமைச்சர் மாதிரியான ஒரு பதவி, இல்ல பாதுகாப்புத்துறை மாதிரியான ஒரு பெரிய பதவி, இதை வேறு ஒருவர் கொடுப்பதாக இருந்தால் நிர்மலா திருப்பி மாநில அரசியலுக்கு கொண்டு வரப்படுவார்கள். அது போக நிர்மலா மாநில அரசியல் கொண்டு வரதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் எப்பவுமே டேக்கப் ஆறு. 2 பேரும் ஏன்னா ஒரே உரையில 2 கட்சி மாதிரி, ஒரே ஓட்டு வங்கி, ஒரே இனம், எல்லாத்தையுமே அவங்க காமனா ஷேர் பண்றாங்க. அப்ப 2 பேரும் கோ எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது. ஒரு அலையன்ஸ்ல 2 பேரும் ஒரே நேரத்துல இருக்க முடியாது, ரொம்ப சிரமம் அது. ஆனால் நிர்மலானா அவங்களால இருக்க முடியும். காரணம் அவங்க ஒரு காஸ்ட் நியூட்ரல் ஆயிருவாங்க, பிராமண இனத்தை சேர்ந்தவர்கள், இப்படியான சில வசதிகள் இருக்கு. ஒருவேளை அதிமுக கூட உள்ள கொண்டு வரலாம். ஏன்னா அதிமுகவுக்கு 2024 பெரிய அடி விழுந்துன்னு வச்சுக்குவோம். உதாரணமா 18%, 20% தான் ஓட்டு வாங்கினாங்கன்னா அதிமுகவுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி தலைமையை எதிர்த்து பெரிய குரல்கள் கிளம்பும், கலகம் கிளம்பும். அப்ப மீண்டும் பிஜேபி அணிக்கு போறதுங்கிற ஒரு முடிவு அவர் எடுக்கலாம். இப்படி ஏராளமான கணக்குகளை எல்லாம் போட்டுதான் இந்த காய் நகர்த்தப்படுகிறது. அரசியல்ல எப்பவும் கணக்குகள் நிஜம், அது கற்பனை, உண்மையிலே நடக்குமாங்கிறத நம்ம பொறுத்து. நிர்மலா சீதாராமனை கொண்டு வர்ற முடிவு கூட்டணிக்கு வேணா சாதகமா இருக்கலாம். ஆனா அவங்க கொடுத்த பேட்டிக்கு தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா பாதிக்கப்பட்ட மக்களை அவமானப்படுத்துற மாதிரி நிர்மலா பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில ஏற்கனவே தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ரூட்டு கம்மியா இருக்கும்போது நிர்மலா சீதாராமனை முதல்வர் முகமாக கொண்டு வரும்போது வாக்கு வங்கி அரசியல்ல அது பாதிப்பு ஏற்படுத்தாதா? நிர்மலா சீதாராமனோட அந்த உடல் மொழி, அவங்க பேச்சு தொனி, இது சுத்தமா சரியில்லை. அதாவது அவ்வளவு சீனியர் பர்சன் அப்படி செய்யக்கூடாது. உதாரணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே பேசும்போது ரொம்ப கரெக்டா பேசுவாங்க, எல்லாம் பேச மாட்டாரு, அவ்வளவுதான். பேசாம இருக்கிறது பல நேரங்களில் உசிதமா கூட இருக்கலாம். அப்போ நிதியமைச்சர்கிட்ட எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்னங்க? பணம் தான், வேற என்ன இருக்கு? நமக்கு வேண்டிய நிதியை கேட்போம். நமக்கு 1000 ரூபாய் வேணும் அப்படின்னா 2000 ரூபாய் கேட்போம், அவங்க 500 ரூபாய் கொடுப்பாங்க. இதுதானே வழக்கமா நடந்துட்டு இருக்கிற விஷயம். அந்த காலத்துல எம்ஜிஆர் காலத்துல ஒரு சத்துணவு திட்டம், இதுக்கெல்லாம் பண பற்றாக்குறை. மன்மோகன் சிங் நிதிக்குழுவோட தலைவர் 1986-87 பத்திரிகையில கவர் பண்ணியிருக்கோம். ராஜீவ்காந்தி பிரதமர். ஒரு கூட்டம் நடக்கும்போது முதலமைச்சர் கலந்துக்கிறாரு, முதலமைச்சர் எம்ஜிஆர். மன்மோகன் சிங் கொஞ்சம் கடுமையா பேசிட்டாரு. நீங்க என்ன உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஸ்கீம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு
எங்கிட்ட வந்து ரூபா கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம், எப்படி நீங்க கேட்கறதுக்கெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்னு பேசணும்னா இவரு கோவப்பட்டு கூடத்துல இருந்து எந்திரிச்சு போயிட்டாரு. கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு யாரோ அதிகாரிகள் சொல்லி ராஜீவ்காந்தியை சமாதானப்படுத்தி நம்ம கூட்டணி அதிமுக காங்கிரஸ் கூட்டணி சமாதானப்படுத்தி ஏதோ கேட்ட தொகையில பாதியோ ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்க. இது ஒரு கதை. கலைஞர் காலத்துல 69ல கலைஞர் எழுதியிருக்காரு அது நெஞ்சுக்கு நீதியில. அவரு முதலமைச்சர் ஆறாரு, வறட்சி நிவாரண நிதிக்கு அவரு சென்டர்ல பணம் கேட்கிறாரு. நிதியமைச்சர் மொராய் தேசாய் வந்து ஒரு பயங்கரமான சிக்கன பேர் வழி அவரு வந்து இந்த ஏடிஎம் மாதிரியே ஒரு உதாரணம் சொன்னாரு. என்ன கேட்கிறப்பெல்லாம் பணம் எடுத்து கொடுக்க நான் என்ன வீட்டுல பின்னாடி பணங்காட்சி மரமா வச்சிருக்கேன். ஆமை குரோயிங் மணி ட்ரீ அப்படியே எழுதியிருக்கிறாரு கலைஞர் வந்து நெஞ்சுக்கு நீதியில எழுதியிருக்காரு. அவனோட கலைஞருக்கு ஒண்ணு ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. என்னங்க நம்ம போய் ஒரு வறட்சி நிவாரண நிதிக்கு ஏதோ சில 100 கோடி ரூபாய் தான். ஆனா 69 அதுவே பெரிய விஷயமா இருந்திருக்கும். அப்போ நிதியமைச்சர் வந்து இப்படி சொல்றாரு, நிதியமைச்சர்கள் கொஞ்சம் இன்முகமா இருக்கக்கூடாதா? இதுவரைக்கும் நிதியமைச்சர்கள் இன்முகமா இல்லைங்கிறது தான் 2023 வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப நிர்மலா சீதாராமனோட அந்த பாடி லாங்குவேஜ், போஸ்டர் இதெல்லாம் மாறணும். தமிழ்நாட்டுல வந்து அந்த பருப்பு வேகாது. அது இங்க வந்து மேட்டுக்குடி சிந்தனையா பார்க்கப்படும். அது போக ஒரு உயர் ஜாதி திமிர்னு இங்க வர்ணிக்கப்படும். இங்க இருக்கிற அரசியலே வேற. இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் அவங்க வந்து நேரடியா இங்க இருக்கிற அரசியல்ல ஈடுபட்டதே இல்லை. ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்ல அதெல்லாம் எடுபட்டாலும் எடுபடும். காரணம் அங்க வந்து அவங்களுக்கான ஓட்டு வங்கி இருக்கு. 5-20% ஓட்டு வங்கி இருக்கு. ஆமண ஓட்டு வங்கி ரொம்ப முக்கியம் பிஜேபிக்கு. அங்க தே கேன் அஃபோர்டு. பட் இங்க வந்து அப்படி இருந்தா வந்து அதுக்கு ரொம்ப கடினம். தேர்றதே கடினம். சவுத் மெட்ராஸ்ல கூட ஜெயிக்கிறது கடினம்னா இன்னும் கொஞ்ச நாள்ல பொலிட்டிக்கல் சினாரியோ மாறப்போகுது. காங்கிரஸ் அதிமுக கூட்டணிக்கு வருவாங்க. அதே மாதிரி பாஜகவும் திமுகவும் தேர்தலுக்கு பிறகு கூட்டணி வச்சுக்குவாங்க. அதோட வெளிப்பாடு தான் மத்திய அரசனுடைய இந்த ரியாக்ஷன்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யூகங்களை எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கூட்டணி அரசியல் எல்லாமே சாத்தியம் தாங்க. எத்தனையோ பொருந்தா கூட்டணிகளை நான் பார்த்திருக்கிறேன். திமுக காங்கிரஸ் வந்து பெரிய கூட்டணி அமைச்சு எம்ஜிஆரே தோற்கடிச்சாங்க 80ல. 77 எம்ஜிஆர் ஆட்சி. 80 பாராளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தியும் திமுகவும் கூட்டணி. 79ல வந்து இந்திரா காந்தி கொலை முயற்சி வழக்கு நடந்துட்டு இருந்தது திமுக பேர்ல. கலைஞரும் பேராசிரியரும் A1 A2 சேர்த்திருந்தாங்க அந்த வழக்கு. மதுரையில நடந்த ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்துல இந்திரா காந்தி அம்மாவுக்கு காயம் இருந்துச்சு. இவ்வளவுத்தையும் தாண்டி அவங்க கூட்டணி வச்சாங்க, வெற்றியும் பெற்றார்கள். அடுத்தாப்புல வந்து சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி மாதம் ஆட்சி கலைப்பு 80 பிப்ரவரி ஆட்சி கலைப்பு, உடனே சட்டமன்ற தேர்தல் 117க்கு 117ன்னு சீட்டு வீதாச்சாரம் வந்துச்சு. காங்கிரஸ் கட்சி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கடுமையான பிரச்சாரம் பண்ணி ஆளுக்கு பாதி 117 117 பயங்கர தோல்வி. பொருந்தா கூட்டணி, எலியும் தவளையுமா வந்து நாங்க தேர்தல் கணத்துல குதிச்சோம். எலி வந்து தரைக்கு இழுத்துது, தவளை தண்ணிக்கு இழுத்துது. இது கலைஞர் சொன்ன உதாரணம் 80ல. எல்லாம் பத்திரிகைகள் அப்ப எழுதியிருக்கிறோம் பொருந்தா கூட்டணியை பத்தி. பொருந்தா கூட்டணியும் நான் பார்த்திருக்கிறேன். பொருந்தா கூட்டணிகள் தோல்வி அடைஞ்சதையும் பார்த்திருக்கிறேன், வெற்றி பெற்றதையும் பார்த்திருக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு இல்லைன்னு கூட பதில் சொல்ல முடியாது. நடக்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு 10% பங்கு வேணும். சரி, திமுக 35 எம்பி இருக்குன்னா அவங்களும் வெக்கமே இல்லாம வந்து இங்க ஆதரவு கேட்பாங்க. அவ்வளவு தூரம் போவானாங்க. ஜானகி அம்மா மந்திரி சபை கவுளுது. இந்த எம்ஜிஆரோட மனைவி இல்லையா, எம்ஜிஆர் மரணம், ஜானகி அம்மா மந்திரி சபை கவுள போகுது. காங்கிரஸ் கட்சியை ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு கடைசியில பேக் அடிச்சிருச்சு. அதிமுக சார்பாக திமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு கேட்டு கலைஞ்சிட்ட போனது ஆரம்பிக்கும். திமுக அப்ப எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அந்த எம்எல்ஏக்களை கொடுத்தா ஆட்சி வந்து பொழைச்சுக்கிடும். அதிமுக ஆட்சி. எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாள் முதல்வராக நீடிப்பதற்கு திமுகவின் ஆதரவு கேட்கப்பட்ட வரலாறு தான் 88 வரலாறு. நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ஆனா நடந்தது. இதெல்லாம் நாங்க மௌன சாட்சி. பத்திரிகையாளர்கள் கால சுவை தாங்கிகள், கால கண்ணாடிகள் இதெல்லாம் பார்த்துதான் வந்திருக்கிறோம். எது வேண்டுமானாலும் நடக்கும் என்பதுதான் எனது கருத்து. பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதற்காக மிக்க நன்றி சார். மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.